Hi friends, welcome to Ammi Chutney. Summer start ஆயிடுச்சு. ஸோ வெயிலுக்கு இதமான நீர் மோர் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீர்மோர் எல்லாருக்கும் தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த நீர்மோரை நான் உங்களுக்கு இப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு கெடுதலான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறையா எடுத்துக்கிறோம். அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம உடம்பு சூட்டை தணிக்கிற அதே டைமில் ஆரோக்கியமான இந்த நீர்மோரை நம்ம தினமும் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இந்த நீர்மோர் செய்யறதுக்கு நான் ஃப்ரிட்ஜில் கெட்டி தயிர், புளிச்ச தயிர் வச்சுருக்கிறேன். அந்த தயிர் எடுத்துக்கிறேன். இது கூட சேர்க்கறதுக்காக 1/2 ஸ்பூன் பெருங்காயமும் தேவைக்கேற்ப உப்பும் வச்சுருக்கிறேன். கூடவே மோரில் சேர்க்கறதுக்காக கறிவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சியை நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டி தயிரை ஆடை இல்லாமல் கடைஞ்சிக்கலாம். இது கடையிறதுக்காக வாய் கொஞ்சம் அகலமாக இல்லாமல் இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா கடையும் போது அப்போ தான் வெளியில் தெளிக்காமல் இருக்கும். இப்போ இது கூடவே நான் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மோர் கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கறனால இந்த மோர் ரொம்பவே வாசமாக இருக்கும். இதில் நீங்கள் சின்ன ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. இந்த ஆடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் இப்போவே சேர்த்துடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த எசன்ஸ் இந்த மோரில் நல்லா இறங்கும். நீங்கள் இதை காலையிலே கடைஞ்சி மோர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போல்லாம் நமக்கு தண்ணி தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் நம்ம எடுத்து இதை குடிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா எசன்ஸ் இறங்கிறதுக்காக நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். கடைஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் புளிச்ச தயிர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 4-5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கடைஞ்சிடுங்க. கடைஞ்சிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு குடிங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு வாசமான நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. இந்த நீர்மோரை டம்ளரில் ஊற்றி குடிக்காமல் நம்ம இது மாதிரி மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மண் பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறதுனால அந்த சில்னஸும் நல்லா மெயின்டைன் ஆகும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம எடுக்கும் போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ நம்மளால் நிறைய குடிக்க முடியாது. ஆனால் மண் பாத்திரத்தில் ஊற்றி குடிக்கும் போது திட்டமான சில்னஸ் இருக்கும். மோரும் நம்மளால் நிறைய குடிக்க முடியும். நீங்கள் குடிக்கும் போது இந்த இஞ்சி, பச்சை மிளகாலாம் வாயில் கிடைக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை நல்லா கடைஞ்சிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு மோர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். வெயிலுக்கு இதமான குளு குளு நீர்மோர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த சம்மர் ஸ்பெஷல் நீர்மோரை உங்கள் வீட்டில் நீங்களும் பழக்கப்படுத்துங்க. மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.